நம்ம தமிழ்நாட்டில் லேண்ட் டிஸ்பியூட்ஸ் இல்லை வேறு எதுனா சம்மந்தப்பட்ட ஒரு டிஸ்பியூட்ஸ்னால் இல்லை ஒரு கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ் டிரான்சாக்ஷன் எதுனா இருந்தது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறோம் ஒருத்தர் மேலேனா எதிர்த்தரப்பினர் நேரடியாக வந்து கொடுக்கக்கூடிய முதல் பெஸ்ட்டான ஒரு டிஃபென்ஸு இது வந்து ஒரு சிவில் டிஸ்பியூட்டு சிவில் இஷ்யூ இதை வந்து சிவில் நீதிமன்றம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸோடு இருக்குது. இந்த டிஃபென்ஸை பேஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்குற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணப்படுறது. எஃப்ஐஆர் ஸ்டேஜ் கூட போகாமல் சிஎஸ்ஆர் ஸ்டேஜில் இருக்கும்போதே இல்லை அதுக்கு முன்னாடியே கூட கம்ப்ளைண்ட்டில் ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தும் போதே ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு சிவில் டிஸ்பியூட்டு, அதனால் சிவில் நீதிமன்றத்தில் பார்த்துக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரெண்டு பார்ட்டிஸும் டைரக்ட் பண்ணுறது உண்டு. இது என்னென்னா ஒரு ஸ்ட்ரிக்டான சிவில் கேஸில் போலீஸ் தலையிடக்கூடாது அப்படின்றது இருக்குது. போலீஸோட ப்ரெஷர்னாலேயோ இல்லை ஒரு கிரிமினல் ப்ராசிக்யூஷனோட ப்ரெஷர் ஒன்று நடந்ததுன்னா சிவில் டிஸ்பியூட்ஸோட போக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சரி கிடையாது. சிவில் நீதிமன்றத்தோட ஆர்டரை சிவில் நீதிமன்றம் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ரெண்டாவது, சிவில் நீதிமன்றம் மூலமாக முடிவு பண்ண வேண்டிய விஷயத்த சிவில் நீதிமன்றத்தில் தான் முடிவு பண்ணணுமோ, போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை வேறு எதனா ஒரு பஞ்சாயத்துலேயோ அது முடிவு பண்ணுறதுக்கான இது வந்து மார்க்கம் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று பார்த்தோம், இந்தியன் ஆயில் vs என்பிஇசி லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது சம்மந்தமாக ஒரு கேஸு. இந்த கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டால் 2010 வந்த ஒரு ஆர்டர்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அந்த சமயத்தில் இது ரொம்ப ரேம்பண்ட்டாக இருந்தது. சிவில் கேசஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு கையில் வந்து ஒரு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணிவிட்டு எதிர்த்தரப்பினரை வந்து ஓவர் பவர் பண்ணி அங்கேயே வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வரதுக்கான ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரேம்பண்ட்டாக இருந்தது. ஸோ அது சம்மந்தமாக ஒரு கேஸ் ஒன்று நடந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஆனரபிள் ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமாரோட ஜட்ஜ்மெண்ட் இது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு சிவில் டிஸ்பியூட்டை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் முடிவு பண்ணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி மேற்கோள் காமிச்சு நிறைய கேசஸ் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே இதை வந்து சிவில் நீதிமன்றம் மூலமாக முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட பேர் சுபிக்ஷா ட்ரேடிங் சர்வீசஸ் vs கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை 12th May 2010 அன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது பேசிக்காக என்னென்னா, இங்கே வந்து சுபிக்ஷா ரீட்டைல் சர்வீசஸ்ன்றவங்க வந்து நிறைய இடத்துல வந்து எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து நிறைய இடத்துல பண்ணுறாங்க. நிறைய கடைகள் இருக்குது. இந்தியா பூரா 1600 அவுட்லெட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெட்டிஷனில். ஸோ இந்தியா பூரா நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சில ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் வந்தது, க்ரன்ச் வந்துடுதுன்றதுனால நிறைய அவுட்லெட்ஸ் மூட வேண்டியது இருந்தது. அந்த கம்பெனிக்கே ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கீழ்கட்டளையில் சென்னையில் வந்து கீழ்கட்டளையில் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்லெட் ஒன்று இருக்குது. ரெண்ட்டுக்கு தான் இருக்குது அந்த ஸ்பேஸு. லேண்ட்லார்ட்கிட்ட ஒரு இடத்த வந்து வாடகைக்கு எடுத்து இந்த மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் வாடகை கொடுக்க முடியல, வாடகையும் கொடுக்கல, அந்த இடத்தோட இபி பில்லும் கட்டலன்னு சொல்லி அதுக்கு மேற்கொண்டு இந்த கேஸில் வருது. இபி பில்லும் கட்டாமல் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனும் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த இடம் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது, பூட்டி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு சில லிக்விடேஷன் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த லேண்ட்லார்டு வந்து வாடகை கொடுக்கலன்றதுனால நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. அப்போ இருந்தது தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு சொல்லி ஒன்று இருந்தது. ரெண்ட் கண்ட்ரோல் ஒரிஜினல் பெட்டிஷன் ஆர்சிஓபி அப்படின்னு ஒரு பெட்டிஷனை ரெண்ட் கண்ட்ரோலர்ன்ற அத்தாரிட்டிக்கு முன்னாடி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்சிஓபி பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கு இவங்களுக்கு சரி வர நோட்டீஸ் வரலன்னு சொல்கிறாங்க. அந்த பெட்டிஷன் வந்து தனியாக இவங்க அட்டம் பண்ணாமல், டெனண்ட் வந்து அட்டம் பண்ணாமல் அது வந்து எக்ஸ்பார்ட்டி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம். எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 மாதத்துக்குள்ளே காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி 23 டிசம்பர் 2009 அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்ஸ் ஒன்று வருது. இது எக்ஸ்பார்ட்டி. இதில் வந்து சுபிக்ஷா ரீட்டைல் சர்வீசஸ் வந்து அட்டன் பண்ணாத இவங்களுக்கு ஒருதலை பட்சமாக தீர்ப்பாக இருக்குது அந்த லேண்ட்லார்டுக்கு. இந்த தீர்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 28ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, அந்த லேண்ட்லார்டு இடத்தோட ஓனர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனோட கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டோட ஃபேக்ட்ஸை வந்து தாசில்தாருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு தாசில்தாரும் ரெவன்யூ அத்தாரிட்டிஸோட ஒரு அசிஸ்டன்ஸோட அந்த இடத்தோட பூட்டை உடைச்சி
கதவை திறந்து உள்ளே இருக்கிற சாமானை வெளியே வச்சு பூட்டை திரும்பி பூட்டி மாற்றி இவங்களோட பூட்டை போட்டுட்டு பொசஷனை ஃபோர்ஸபிளாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் கேஸு. இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை கண்டித்து இவங்க வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுக்குறாங்க. பூட்டை உடச்சி திறந்ததில் 15 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட வேல்யூ உள்ள பொருட்கள் வந்து இடத்துலேருந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சுபிக்ஷா சைட்லேருந்து. அந்த கம்ப்ளைண்ட் ஏற்கப்படலை. ஸோ இந்த தாசில்தார் எடுத்த ஒரு ஆக்ஷன் தான், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட கங்க்ரன்ஸோடு எடுத்த ஆக்ஷன் தான். ஏற்கனவே உங்களுக்கு எதிராக எக்ஸ்பார்ட்டியாக ஒரு தீர்ப்பும் ஒன்று இருக்குது, நீங்கள் இடத்த காலி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த உள்ளே போய் அந்த சாமான்லாம் விளையாட விஏஓ இருந்திருக்காரு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த சம்மந்தப்பட்ட ஆளுங்க இருந்திருக்காங்க, பூட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக பூட்டை போட்டிருக்காங்க, உள்ளே இருக்கிற சாமானெல்லாம் லீகலாக தான் வெளியே எடுத்திருக்காங்கன்றது இவங்களோட வாதம். ஸோ இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்த இந்த ஆக்ஷனை அகெயின்ஸ்டாக அதே மாதிரி அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ரிட் பெட்டிஷன் வந்து இந்த ஹியரிங்க்கு வருது. இதுதான் வந்து இந்த கேஸோட சப்ஸ்டன்ஸை சுபிக்ஷா ரீட்டைல் ட்ரேடிங் சர்வீசஸ் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி கேட்ட ஒரு நடவடிக்கை. போலீஸ் தான் வந்திருக்காங்க, ஆனால் சரியான அத்தாரிட்டி இல்லாமல் உள்ளே இருக்கிற சாமான்லாம் கையாண்டிருக்காங்கன்றதுனால அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி அவங்க வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சம்மன் சப்ஸ்டன்ஸ். இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது, அதாவது என் கடையோட பூட்டு மாற்றப்பட்டிருக்கு, உள்ளே இருக்கிற சாமான்லாம் காணுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணல, எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. எந்த அடிப்படையில் அதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்றதை அவங்க கேள்விப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனோ தாசில்தாரோ எந்த பேசிஸில் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது பதில் வரல. அதுக்கப்புறம் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக தான் இதுக்கான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்காங்க. தாசில்தார் வந்திருக்காரு, இது வந்திருக்காருன்னு சொல்லி எந்த பேசிஸில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஹைகோர்ட் வந்து இந்த கேஸ் எடுக்கும்போது ஏற்கனவே நடந்த சுப்ரீம் கோர்ட் கேசஸ் நிறைய கேசஸை வந்து கன்சிடர் பண்ணி மேற்கோள் காமிச்சு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மெயினான ஒரு கேஸில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, ஒரு கம்பீட்டன்ட் கோர்ட் கொடுத்த ஆர்டரை கம்ப்ளை பண்ணலை அப்படின்னாலோ இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலை அப்படின்னாலோ, கம்ப்ளை பண்ணனாலோ இல்லை இக்னோர் பண்ணுறாங்கனாலோ அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னாலோ அது வந்து ரூல் ஆஃப் லாவோட ஒரு எண்ட் பாயிண்ட்டுன்னு கன்சிடர் பண்ண முடியும். அதாவது சட்டத்தை நாட்சி ரூல் ஆஃப் லா, அதுதான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வரத்துக்கு முன்னாடியே நம்மளோட நாட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அது ரூல் ஆஃப் லா தான். நம்ம வந்து பார்த்தோம்னா மனுநீதி சோழன் காலத்துலேருந்தே இல்லை அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே ரூல் ஆஃப் லா தான் நம்மளோட பேசிஸான ஒரு ராஜாவாக இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்றது தான் ரூல் ஆஃப் லான்றதை நம்ம பொருள்னு எடுத்துக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக. ஸோ இந்த சட்டத்தோட ஆட்சி ரூல் ஆஃப் லா அப்படின்றதுக்கான பேசிக் பிரின்சிபல்ஸை, அந்த பேசிக் பிரின்சிபலோட எண்ட் பாயிண்ட்டு கோர்ட்டோட தீர்ப்பை வந்து பொருட்படுத்தாமல் கோர்ட்டோட இடத்துக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை வேறு எதனா ஒரு அத்தாரிட்டியோ ஒரு கோர்ட்டோட இடத்துல வந்து நின்று ஒரு நீதியை நிலைநாட்டுறன்ற பேரில் அவங்க பிறப்பிக்கிற ஒரு சில ஆர்டர்ஸ் தான் ஒரு ரூல் ஆஃப் லாவோட ஒரு எண்ட் பாயிண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு கோர்ட்டில் முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை, சிவில் கோர்ட்டில் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்தை, அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்கட்டும், தாசில்தாராக கூட இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக கூட இருக்கட்டும், ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட்டாக கூட இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற அந்த நீதிமன்றத்தை முடிவு பண்ண வேண்டிய விஷயத்த வேறு யார் ஒரு எந்த விதத்துலேயும் முடிவு பண்ணாலும் அது வந்து தவறு. இந்த பர்டிகுலர் கேஸில் அவங்களுக்கு சாதகமாக ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் இருக்குது, ஆனால் 2 மாதத்தில் வந்து வெக்கேட் பண்ண சொல்லி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஒன்று வச்சுருக்காங்க. 2010 பிப்ரவரி 23 வரைக்கும் டைம் இருக்குது அவருக்கு. ஏன்னா டிசம்பர் 23, 2009 அன்றைக்கி இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ஸ் வந்து 2 மாதத்துக்குள்ளே காலி பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ பிப்ரவரி 23 வரைக்கும் அவருக்கு டைம் இருக்குது இடத்த காலி பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது அதுக்கு முன்னாடியே பிப்ரவரி இந்த ஏர்லியர் பார்ட் ஆஃப் தி பிப்ரவரி மந்த்லேயே இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. பூட்டை உடைச்சிருக்காங்க, வேறு பூட்டை மாற்றிருக்காங்க, உள்ள இருக்கிற சாமான்லாம் வெளியேற்றிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை வந்து அமல்படுத்துறதுக்காக செய்யப்பட்டது கிடையாது. அப்படியே அமல்படுத்தணும்னு அவங்க நினச்சிருந்தாலும் லீகலாக சிவில் நீதிமன்றத்தில் இந்த எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இபி போட்டுட்டு
அந்த சிவில் கோர்ட் மூலமாக எக்ஸிக்யூஷனர் அமீனான்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை வச்சு இந்த இடத்த வந்து பூட்டை ரிமூவ் பண்ணி அவர் வந்து லீகலாக வந்து காலி பண்ணியிருந்தாருன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் இதை அடிப்படையாக வச்சு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற சாமான் சட்டெல்லாம் வெளியே தூக்கி போடுறாங்கன்னா அது சரி கிடையாது. அது வந்து தவறான ஒரு கையாடல் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து இதில் சொல்லியிருக்கு. அதனால இவர் கொடுத்த ரெப்ரசன்டேஷன், அதாவது எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி கேட்டு கொடுத்த ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணி அது மேலே ஆக்ஷன் எடுத்து அது மேலே என்ன எஃப்ஐஆர் பதிவு பண்ணணுமோ அது பதிவு பண்ண சொல்லி ஹைகோர்ட் வந்து இந்த இவர் கொடுத்த ரிட் பெட்டிஷன் அலோவ் பண்ணி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கேஸ். 2010 வந்தது. ஆனரபிள் ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமாரோட கேஸு. இந்த கேஸில் வந்து நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண இந்தியன் ஆயில் வர்சஸ் NEPC லிமிடெட் இந்தியா லிமிடெடோட கேஸோட ஆர்டர்ஸையும் இதில் வந்து மேற்கோள் காமிச்சு கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் அடிப்படையாக வச்சு ஃப்யூச்சரில் வந்து ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸும் ஒரு சிலத்தில் வந்து இதை வந்து பேசிஸாக வச்சு பிரசிடென்ஷியல் வேல்யூ கொடுத்து இதை பேஸ் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.